மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, காளான் வச்சு ஒரு வெஜ்ஜு குருமா தான் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். இந்த நான்வெஜ் குருமாலாம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லா சைடிஷ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இந்த காளான் வச்சு தான் நம்ம வந்து அந்த கிரேவி பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, அதனால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு ஒரு 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காளான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு அடுப்பத்தையை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிரிஞ்சி இலை பவுடர் சேர்த்துறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விரல் நீளத்துக்கு 2 பட்டை சேர்த்துருக்குறேங்க, 4 துண்டு பட்டைங்க, அப்புறம் அன்னாச்சிப்பூ ஒரு 2 பூவுங்க, அப்புறம் இந்த ஜாதிபத்திரி ஒரு சின்ன பீஸுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 3ங்க, கிராம்பு 3, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூனுங்க. இப்போ இவ்வளோதாங்க. இது வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்குறேங்க. மல்லி இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் அரைக்கணுங்க. அதுக்காக வந்து இப்போ வந்து கசகசா வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அதையும் லேசாக வறுத்துக்கணும். அது லேசாக வறுபட்டுங்க. நம்ம வந்து ஒரு கை தேங்காய் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துருக்குறேங்க. இது வந்து ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாதுங்க. அந்த தேங்காயில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்து அரைக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வறுக்குனா போதுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. போதும். இப்போ இதை எடுத்து நம்ம மாற்றிடலாங்க. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வரணுங்க. தேங்காய் வதக்கணும் இல்லைங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ இது ரெண்டையுமே அது பவுடர் பண்ணிவிட்டு இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு பொடி மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டுங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இது வந்து நல்லா தண்ணி ஊற்றிங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த தேங்காய் வந்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து தாளித்து விட்டுடலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயங்க, பெரிய சைஸ் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. காளான் முதல்ல கட் பண்ணி வச்சதுனாலிங்க கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க.
இப்போ நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த பொடியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் போட்ட போகிறோங்க. கட்டி விட்டுங்க. மசாலா வாசம் நல்லா போடுங்க. நல்ல வாசம் வருது. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் சேர்க்குறேங்க. பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டுங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு இருக்குதுங்க. இடையில நம்ம இப்படி எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. காளான் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. இந்த தேங்காய், பச்சை மிளகாய், பச்சை வாசனைலாம் போகணுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிங்க, நல்லா குருமா பதத்துக்கு வந்துருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இனி நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்குன்னு இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பாட்டு கூட நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு சூடு சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மஷ்ரூம் வச்சு நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்கிற மாதிரி, மட்டன் கிரேவி செய்கிற மாதிரி தான் செய்வோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வச்சு வெள்ளை குருமா செஞ்சுருக்குறோங்க. இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை, ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம சப்பாத்தி வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்களாம் சொல்லுவீங்க இல்லையா வேறு லெவல்னு, அந்த மாதிரி இருக்குதுங்க. இது நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கட்டாயம் வீட்டில் எல்லோரும் உங்களை அடிக்கடி இதுதான் செய்ய சொல்லுவாங்க. பாருங்கள் மஷ்ரூம் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து நான் வந்து 5 மிளகா போட்டிருக்கேங்க. இது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கட்டாயம் நீங்கள் வீட்டில் ஒரு முறை குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க. காளான் வாங்கினீங்கன்னா, இந்த மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பவர் ஃபுட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.